செங்கேழ் அடுத்த சினபடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலே ராமரை பற்றியும் அவர் பெருமைகளை பற்றியும் ராமாயண கதைகள் பற்றியும் எழுதிய பாடல்களிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று வைரவி வனம் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதன் அருளி செய்த அறுவரை எடுத்த என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இந்த ஸ்தலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சிலர் கருதுகிறார்கள். சிலர் பஞ்சாப் அருகே இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அறுதியிட்டு இன்னும் கூற முடியவில்லை. அப்படித்தான் ஞானமலை கோவில் இருக்கிறதல்லவா, வெள்ளூர் செல்லும் வழியிலே காவேரி பக்கத்திலே அமைந்துள்ளது. அதை 1996-97 தான் நமது வளையப்பட்டி கிருஷ்ணர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதுவரை பாடல் இருந்தது, ஆனால் ஸ்தலம் எங்கிருக்கிறது என்பதை அறிய முடியவில்லை. வளையப்பட்டி கிருஷ்ணன் திருப்புகழிலே வேண்டுவது அளிக்கும் வேலன் திருப்புகழ் என்று பல திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கிறார். பப்ளிஷ், அதாவது புஸ்தகமாகவும் போட்டிருக்கிறார். அவரோட வேல்மாறல் அதுவும் மிகவும் பிரசித்தியானது. இந்த வைரவி வனம் சரஸ்வதி நதி கரையில் இருப்பதாக கூறுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட அப்படி ஒரு நதி இருந்ததாகவும் இப்பொழுது இல்லாததாகவும் ஒரு கருத்து நிலவு வருகிறது. இதனுடைய சந்தம் மிக மிக அருமையான சந்தம். தன 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 தான தன 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 தான தன 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 தான தனதான அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரட்குள்ளூனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரற்கள்ளூரும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரட்குள்ளூனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை
மருகோனே. அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரட்கள் ஊனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நினைத்த தோள்பன் இரு கரம் மிகுத்த பார முருகனின். பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிகுத்த பாரம் முருகனின். பதமலர் உள்ளத்தில் நாளும் நினைவுற கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. பதமலர் உள்ளத்தினாலும் நினைவுறும் கருத்த தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. நின் பதமலர் உள்ளத்தினாலும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிகுத்த பார முருகனின். பதமலர் உள்ளத்தினாலும் நினைவுறு கருத்த தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள்ளாதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாத. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள்ளாதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாத. சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை வளை அனைத்து மீள. சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடுவேல. சுரற்பதிய தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடுவேல. மறுமலர் வணக்கும் வாசம் நிறைதரு குருக்கள் சூழும். மறுமலர் மணக்கும் வாசம் நிறைதரு தருக்கள் சூழும். வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி. மறுமலர் மணக்கும் வாச நிறைதரு தருக்கள் சூடும். வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி. வளமுறு தண்டத்தினோடு சரஸ்வதி நதி கண்வீரு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி
நதிகண் வீறு வயிர விபணத்தில் மேவு பெருமாளே. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. பருதியன் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிகுத்த பார முருகா. நின் பதமலர் உள்ளத்தினாலும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கு நீல மலர்வாவி வளமுறு தடத்தினோடு வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிகண் வீறு வைர விபணத்தில் மேவு பெருமாளே. வைர விபணத்தில் மேவு பெருமாளே. தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அறுவரை எடுத்த வீரன். அரியதான மலை, இந்த கைலை மலை இருக்கிறதே, அதுதான் உலகத்திலேயே பெரிய மலை. அதைத்தான் சிவன் தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார். அந்த அரியதான கைலை மலையை அசைத்து எடுக்க முயன்றாராம் ராவணன். எடுக்க முயன்ற வீரனான ராவணன். ராவணன் கைலை மலையை அசைக்க முற்பட்டான். அப்பொழுது நெறிப்பட விரல்கள் ஊனும். நெறிப்படும்படியாக, நெறிக்கப்படுதல் என்றால் நசுக்குதல், தமது விரல்களை ஊன்றிய, ஊனும் என்றால் ஊன்றும், அந்த விரல்களை நசிக்கும் பொழுது விரல்களை ஊன்றி வைத்துக் கொண்டார். அரணிடம் இருக்கும் மாயி அருள்வோனே, சிவபிரானின் இடது பாகத்தில் உள்ள அன்னை சரஸ்வதி பெற்றோருடைய குழந்தையே. ராவணனின் கைகள் இமயமலைக்குள் மாட்டிக்கொண்டு விட்டது. அதை அவர் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்து காலை எடுக்க, அது அவர் கையை எடுக்க முடிந்தது என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன. அலைக்கடல் அடைத்த ராமன். அலை வீசும் கடலை அணையிட்டு அடைத்த ஸ்ரீராமன். இதிலே ராமாயணத்தை குறிப்பிடுகிறார், ராமனின் பெருமையை குறிப்பிடுகிறார். மிக மன மகிழ்ச்சி கூறும், மிக்க மனமகிழ்ச்சி கொள்ளும், அணிமயில் நடத்தும் ஆசை மருகோனே. அழகிய மயிலை வாகனமாக கொண்டு 8 திக்கிலும் நடத்தி செல்லும் மருமகனே. பருதியின் ஒளிக்கண் வீரும். சூரியனானது ஒளி தம்மிடத்தே விளங்கும். அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கர. முகங்கள் 6 வரிசையான தோள்களும் 12 கரங்களும் உடையவனே முருகா.
மிகுத்த பார முருகா, மிகுந்த பெருமை வாய்ந்த முருகனே, நின் பதமலர் உளத்தில் நாளும் நிறைவுறு. உன் திருவடி மலரை உள்ளத்தில் தினமும் நினைத்து தொழுது கொண்டிருக்கும் தொழுது கொண்டு எப்பொழுதும் அடியார்கள் முருகனை தொழுது கொண்டிருப்பார்கள். கருத்தர்கள் தாள்கள் பணியவும் கருத்தை உடைய உன்னை நினைத்து தொழுது கொண்டிருக்கும் கருத்தை உடைய அடியார்களின் தாள்களை பணிந்திடவும். இந்த இடத்திலே ஆண்டவனை விட அடியார்களின் பெருமை அதிகம். எப்படி என்றால், சூரியன் நேராக சுடுவதில்லை. ஆனால் ஆற்று மண்ணிலே நம்மளால் பகல் 12 மணிக்கு பங்குனி மாச வெயிலிலே வெறும் காலிலே நிற்க இயலாது. அந்த சூரியனை நம்மை சுடுவதில்லை. ஆனால் அந்த ஆற்று மண் நம் காலை பொசுக்கிவிடும். ஏனென்றால் இந்த சூரியன் ஆண்டவனைப் போல் இந்த மண் இருக்கிறதே அடியார்களைப் போல். அடியார்களை ஏதாவது தீங்கு செய்தால் ஆண்டவன் அடியார்கள் ரூபத்திலே அடியார்களுக்கு வேண்டி அவர்களுக்கு தக்க தண்டனையை பரிசாக அளிப்பான். பரிசாக அளித்துவிட்டு தான் செய்த தவறை வருந்தச் செய்தி மீண்டும் அவர்களை அடியார்கள் வசமே சேர்த்து விடுவான். அப்பேற்பட்ட நல்ல மனம் கொண்டவர் முருகன். தாள்கள் பணிந்திடவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. முருகா, எனக்கு ஞானத்தை தந்து அருள்வாயாக. முருகா, சுருதிகள் உரைத்த வேதம் உரைமொழி தனக்குள் ஆதி. வேதங்களை ஓதும் பிரம்மன் சொன்ன மொழிகளுள் முதலாவதான ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா, எனக்கு நீ சொல்லுக என்று தந்தை சிவனார் கேட்க, அவ்வாறே ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உரைத்த ஞான குருநாதனே, சுரற்பதி தழைத்து வாழ தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழவும், அமர் சிறை அனைத்து மீள இருந்த சிறையினின்றும் தேவர்கள் அனைவரையும் யாவரையும் மீட்கவும் மீளவும், துணிபட அரக்கர் மாள விடுவேளா. வெட்டுண்டு, துணித்து என்றால் வெட்டுதல். இந்த சஷ்டி கவச்சத்தில் கூட துணித்தகை அதனால் என்று பிரயோகிப்பார். பலரும் துணிந்தகை அதனால் என்று பாடிவிடுகிறார்கள். துணித்தகை அதனால் என்பதுதான் சரியான பாடல். வெட்டுண்டு, துணிபட என்றால் துணித்த என்பதன் பொருள். துணித்த என்றால் வெட்டுப்படுது. வெட்டுண்டு அசுரர்கள் இறந்தொழியவும் வேலாயுதத்தை செலுத்திய வீரனே முருகா, மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு. வாசனை மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள
தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கும். மரங்கள், தரு என்றால் மரங்கள், உயர்ந்த ஜாதி மரங்களுக்கு தருக்கள் என்று சொல்லுவார்கள். ஆல், அரசு, வேம்பு, மா என்று இதை உயர்ந்த மரத்தினை குறிப்பார்கள். தென்னை மரங்கள் சூழ்ந்த வயல்கள் பக்கத்தில் உள்ள நீல மலர்கள் வாவி வளமுற தடத்தினோடு நீலோத்பல மலர்கள் மலர்ந்துள்ள நீர்நிலைகளின் செழிப்பு வாழ்ந்த கரைகளோடு. இந்த வாவி என்றால் ஆறு, நீர்நிலைகள், குளம். வளமுறு என்றால் செழிப்பு வாய்ந்த. தடம், தடம் என்றால் ஆற்றிற்கு 2 தடங்கள், தடம் உண்டு. இக்கரையிலே ஒரு இடம், அக்கரையிலே ஒன்று. அதைத்தான் கரைகள் என்று சொல்லுவார்கள். ஆற்றம் கரை என்று. கரைகளோடு சரஸ்வதி நதிகன் வீறு. சரஸ்வதி என்னும் ஆற்றினிடத்தே விளங்குகின்ற வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. வைரவி வனம் என்னும் தலத்தில் விட்டிருக்கும் பெருமாளே, எனக்கு ஞானம் அருள்வாயாக. எனக்கு ஞானத்தை தந்து அருள வேண்டும் முருகா. தருதல் என்றால் தானாக தருதல். அதுதான் முருகனிடம். அவர் தந்து அருளுவார். அறுவரை எடுத்த வீரன் நெறிப்பட வீரர் கொள்ளூனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரர்களூனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே. அலை கடல் அடைத்த ராமன் மிக மட மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிகுத்த பார முருகா. நின் பதமலர் உள்ளத்தில் நாளும் நினைவொரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. நின் பதமலர் உள்ளத்தினாலும் நினைவுறு கருத்தல் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள்ளாதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா. சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்தும் மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேளா. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூடும் வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி. வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே.
வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வயிரவி வனத்தில் மேவு பெருமாளே பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரும் மிகுத்த பார முருகானின் பதமலர் உள்ளத்தில் நாளும் நினைவொரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே வயிரவி வனத்தில் மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.